ஏமா ஏமா என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியே வாமா. இல்ல ஐயா, என்ன எதுக்கு இப்படி கத்துற? என்னம்மா இது? உன் மவக்கறி இத்தனை நாளும் சேலை கட்டலன்னு இப்போ அவ என்ன ஆக்கமா சேலையை கட்டியிருக்கான்னு இங்க வந்து பாரு. இதுக்கு அந்த துணிமணியே எவ்வளவோ மேலு. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? எது சொல்லணுமோ என்கிட்ட சொல்லு. என்னல என்ன கட்டியிருக்கா? ஒழுங்கா தானே உடுத்திருக்கா? இது உனக்கு ஒழுங்காமா? இது என்னமா முதுவு இம்போர்ட்டுக்கான தெரியற அளவுக்கு இப்படி ஜாக்கெட்டை போட்டுட்டு தெரியறா? ஏமா இதெல்லாம் ஒரு ஜாக்கெட்டாமா? ஏமா இதுல துணி இருக்கா இல்லையா? அங்க பாரு பின்னாடி எவ்வளவு நீளத்துக்கு வச்சிருக்கானு. ஏமா ரோட்ல போறவன் வரவங்களாம் இங்க வேடிக்கை பார்த்துட்டு போறான். எவ்வளவு திமிரு இருந்தா இவா இப்படி பேஷன் ஷோ காட்டிட்டு உட்கார்ந்துருப்பா. இடி ஏமட்டி இம்புட்டு நீளமா தச்சிருக்க? ஏமா அவனுக்கு எதையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுதான் ஃபேஷன். இங்க பாரு, நான் கட்டிக்க போறவன் நல்லா இருக்குன்னு சொன்னா போதும். இவனுக்கு என்ன வந்துச்சு? ஏமா சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காத. இப்ப இப்படி ஜாக்கெட் தைக்கிறது தான் ஃபேஷன். இவன் வேற வேலை இல்லை, எதையாவது சொல்லிட்டு இருப்பான். நீயும் அதை கேட்டு என்கிட்ட பேசாத. அவ பொண்டாட்டிய போய் அடக்க சொல்லு. ஆரஞ்சு பல்ல கழுத்தி போடுவேன். வாய மூடு. என் பொண்டாட்டி என்ன இப்படியா போட்டுட்டு தெரியுதா? ஏமா இங்க பாரு, நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு இவன் சொல்லக்கூடாது. எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படித்தான் நான் போடுவேன். வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க சொல்லு. எட்டி ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருக்காத. வர வர என்னமோ பெரிய புது பணக்காரி மாதிரி எல்லாம் போட்டுட்டாள். இத இங்க பாரு, இல்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு திரியிற சரிப்படாது. நாளைக்கு உன் மாமியா உன் குறுக்கெலும்ப ஒடிச்சிட போறா. இங்க பாருனே, அவ என் குறுக்கெலும்ப ஒடிக்கிறதுக்கு நான் விட்டுக்கிட்டு இருந்தா தானே அவ என்ன ஏன் குறுக்கெலும்ப ஒடிக்கிறது? நான் மொத்தமா அவளை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த நடக்கிறதே வேற. எதிர்த்து எதிர்த்து பேசுறதுக்கு அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சேன்னு வச்சுக்கோ, சட்டினி ஆயிருவேன். இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா இத தலையை சுத்தி கலத்தி தூர எரிஞ்சிட்டு போய் வேலையை பாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தா என்ன நினைப்பாங்க? இப்படி அசிங்கமா நீ ஜாக்கெட் போடுறதும் ஒண்ணுதான், நீ போடாம திரியறதும் ஒண்ணுதான். இங்க பாருனே, உன் பொண்டாட்டிய போய் அடக்கு. அவ எப்படி ட்ரெஸ் பண்ணுன்னு நீ சொல்லு. எனக்கு நீ சொல்லக்கூடாது. என் புருஷன் இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவான், நான் பார்த்துக்கிறேன். அப்படித்தான் நான் அவனை மாத்துவேன். தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த நடக்கிறதே வேற. போய் கல்யாண வேலையை போய் பாரு. அதுக்கு நகையெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? அதுக்கு பதிலையே காணும். இடி அவன் உன் அண்ணன், எப்ப பார்த்தாலும் அவனையே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, எல்லாம் நீ குடுக்கற செல்லம். இவ அடங்க மாட்டா. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ தெரியல. நான் போய் என் மவனை பார்த்துட்டு வரேன். ரொம்ப நல்லது, அதை செய். அதை விட்டுப்பட்டு இங்கே கதை பேசிக்கிட்டு இருக்காத. போய் உன் பொண்டாட்டி என்ன துணிமணி போட்டிருக்கான்னு பாரு. அவ நைட்டி போட்டுட்டு ஊர் போறான் தெரியுதா? நீ என்னன்னா என்ன அதை போடக்கூடாது இதை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாருனே, பட்டிக்காட்டுத்தனமா இருக்காத. இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி இருப்ப? ஆமாட்டி, நாகரிகங்கிற பேர்ல இப்படி முதுவ பூரா திறந்து போடுறதுக்கு நீ என்னத்துக்கு சேலை கட்டணும்? சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு இருந்த ஆரஞ்சு பல்ல கழிச்சு போடுவேன். ரெண்டு பேரும் நிப்பாட்டுறீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. இடி ஒழுங்கு மரியாதையா போய் வேலையை பாரு. ஜாக்கெட் போட்டுக்கலாம், ஜாக்கெட். என்னம்மா நீ உன்னைய மாதிரி இழுத்து போத்திக்கிட்டு தைக்க சொல்றியா? அது நல்லாவா இருக்கும்? அவன் தான் லூசு மாதிரி வளர்றானா, நீ வேற. நான் கல்யாணம் படிச்சலுக்கே இப்படிதான் தைக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். போய் வேலையை பாரு. ஏம்மா, இவ மாமியா காரிட்ட தொடப்பு கட்டையில அடி வாங்குறத யாராலையும் தடுக்க முடியாது. என்னமோ பண்ணு. கடைசியில கண்ணை சிந்திக்கிட்டு இங்க மூக்க சிந்திக்கிட்டு அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்த திருப்பிக்கிட்டு தொடப்பு கட்டைய மடக்கி பிடிச்சி சாத்து சாத்துன்னு சாத்தி அனுப்புமா. நீ உன் பொண்டாட்டி கையால அடி வாங்காம இருந்தா சரி. பெருசா வந்துட்டான். ஏமா போய் காஃபியை போடு. இலே நீ போயிட்டு வா. இவட்டெல்லாம் பேச முடியாது. இவா மாமியா கையில தான் அடங்கணும். நம்மகிட்ட அடங்காதவா அங்க போய் அடங்குவா. ஏமே அடங்குறேன். மாமியாளா? அவ எனக்கு பயந்து என் கையால அடி வாங்கி
ஓரமா குத்த வச்சிருப்பா. அப்ப வந்து வேடிக்கையை பாரு. டீ உன்னெல்லாம் திருத்தவே முடியாது டீ. சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா. தொடப்பு கட்ட பிஞ்சிரும். காப்பிய போட்டு வச்சிருக்கேன், வந்து குடி. ச்சீ, இந்த வீட்ல யாருக்குமே அறிவே இல்லை. டீசெண்டா பேச தெரியுதா? என்னம்மா பேசுதுங்க, பட்டி காட்டு முண்டங்க. ச்சே, அந்த ஆள் வந்தார்னா என்ன நினைப்பாரு? என்னடி அப்படி பாக்குற? இல்ல கார்த்திக், இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க, அதான் பார்த்தேன். ஓ, அப்போ ரொமான்ஸ் தான் பாக்குற, அப்படித்தானே? சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பார்த்தேன். சும்மா எது சொல்லாத. ஏ, நான் உன் புருஷன் தானே, என்ன ரொமான்ஸ பார்த்தேன்னு கூட உன்னால சொல்ல முடியல, அப்படித்தானே? இல்ல, சும்மா தான் பார்த்தேன், எதையாவது சொல்லாத. அடிப்பாவி, முழு பூசணிக்காய அப்படியே சோத்துக்குள்ள மறைக்காத, எல்லாம் தெரியுது. அதான் அந்த முகத்துல அப்படியே தெரியுதுல்ல. சில்பா, தூ ஏன் கியா கர்றியே? மா, அது வந்து வந்து கார்த்திக் தனியா இருந்தாரு, அதான் பேசிட்டு இருந்தேன். கியா சில்பா, துஜே கியா हुआ? அண்டு குண்டு போல்ती रहती है? உங்களுக்கு தமிழ் நல்லாவே பேச தெரியும்னு அவளுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சும்மா தேவையில்லாம ஏன் இப்படி சீனை போடுறீங்க? அதுவும் இல்லாம ஏன் பொண்டாட்டி ஏன் கிட்ட பேசுறா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? முதல்ல அவ எனக்கு மகா, அப்புறம்தான் உனக்கு பொண்டாட்டி. உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல. இங்க பாருங்க மாமியாரே, நானும் பேசக்கூடாதுன்னு பொறுமையா இருக்கேன். அதுவும் அவளுக்காக தான். என் பொண்டாட்டிய எனக்கு பிடிச்சா போதும், உங்களுக்கு என்ன பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிச்சா போதும், அவளுக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும். என்ன அப்பப்ப உங்க பேச்ச கேட்டு ஆடுவா. இப்ப அவளுக்கு எது சரி எது தப்புன்னு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். நீ ரொம்ப நல்லவனாட்டம் நாடகம் போடாத. உன்னை பத்தி எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவ ஏமாளி, அதனால எதையாவது சொல்லி அவளை ஏமாத்துறதே உனக்கு வேலையா போச்சு. அம்மா, சும்மா இருமா. பாத்தீங்களா, அதான் சொல்றல, சும்மா இருங்கன்னு. நீங்க போங்க, நானும் என் பொண்டாட்டியும் தனியா பேசிக்கிட்டு இருக்கோம். எப்ப பார்த்தாலும் ஊடையில வர்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. சம்பந்தி அம்மா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல கார்த்திகே, அவங்க உன் மாமியாரு அவங்க வந்திருக்காக, நீ இப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க? அத்தை, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். எனக்கு பிரச்சனை யாரும் இல்ல, உங்க பிள்ளைதான் பிரச்சனை. எப்ப பார்த்தாலும் எதையாவது என் மவ கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். என்னடா கார்த்திக் இப்படி சொல்றாங்க? ஏன் மரியாதை இல்லாம அவங்கள எதுவும் பேசுனியா? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சும்மா எங்க அத்தை எப்பவுமே அப்படித்தான் ஜாலியா ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, ஜாலி. என் மவளுக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன். அவ குழந்தைய மட்டும் வதன்னு உனக்கு பெத்து போடணும். அவளை 24 மணி நேரமும் வீட்டுல இருக்க வைக்கிறதுக்கு தானே இந்த திட்டம் போடுற. இங்க பாரு, அவ குழந்தையெல்லாம் பெத்துக்க மாட்டா. என்னம்மா பேசுறீங்க? கல்யாணம் முடிஞ்சவ ஒரு தாயானா தானே அவளுக்கு குடும்பம் முழுமையடையும். நீங்க இப்படி பேசுறீங்க? தாயாகிறது பொண்ணோட கடமை மட்டும் இல்ல, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் உள்ள பந்தம். அவளை குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. பட்டி காட்டு சென்மம், உங்களுக்கெல்லாம் சொன்னாலும் புரியாது. ஏமாவா நடிக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். அத்தை, அவங்க தெரியாம பேசுறாங்க, நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. நான் கூடிய சீக்கிரம் குழந்தை பெத்துக்குவேன். நானும் அவரும் சந்தோஷமா தான் இருக்கோம். எனக்காக பொறுத்துக்கோங்க. ஐயோ சில்பா, அவங்க வடக்க உள்ளவங்க, அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கல. நீ எதுக்கும் கவலைப்படாத. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதுமா. நான் பேரம்பேத்திய பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டேனா? நீ அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டா போதும். எனக்கும் கார்த்திக்கும் எந்த பிரச்சனையும் இல்லத்த. நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்றேன். ஏ மருமவ, நீ இம்பிட்டு சொல்ற, இதை விட எனக்கு வேற என்னமா வேணும்? என் வயிற்றுல பாலை வாத்த மாதிரி இருக்கு. நான் காப்பிய போடுறேன், உங்க அம்மாட்ட கொண்டு கொடு. சரிங்கத்த. என் மருமவ தங்கம், அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்க. அம்மா, அவ ஏன் பொண்டாட்டிமா, நீ எனக்கு சொல்லணுமா? நான் அவளை நல்லா பாத்துக்கிறேம்மா. நீ ஏன் புள்ளடா, நீ அவளை நல்லா பாத்துக்குவேன்னு நான் நம்புறேன். ஏட்டி, உங்க அம்மா என்ன லூசாட்டி குழந்தை பெத்துக்க வேண்டாம்னு சொல்லுது? சும்மா இருங்க, எது சொல்லாதீங்க. வாங்க, காஃபி தரேன். ஆத்தால சொன்னா கோவம் வந்துருமே.